டாடி டாடி சீக்கிரம் வாங்க டாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஏண்டா மணி 9 ஆச்சு, நோத்தா என்னடா பண்ணிட்டு இருக்கா? டாடி மம்மியை திட்டாதீங்க, நேத்து நைட்டு லேட்டா தூங்குனாங்கல்ல, அதனாலதான் காலையில லேட்டா எந்திரிச்சாங்க. ஆமா, அவன் நேத்து மட்டுமா லேட்டா படுத்தா, வருஷம் முழுக்க லேட்டா தான் படுத்துக்கிட்டு இருக்கா. நைட்டு ஒரு சேனல் விடாம அம்பிட்டு சீரியலையும் பாக்குறது, காலையில எந்திரிச்சுக்கிட்டு தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றது. இந்த வீட்டுல அவ புருஷனா நான் புருஷனாடா? உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படா கிளம்புறது? லேட்டா போனா என் பார்ட்னர் திட்ட மாட்டேன். டாடி டாடி என்ன ஷூ வாங்கி கொடுங்க டாடி. அடுத்த வருஷம் நீ எல்கேஜி போவீல, அப்போ உனக்கு வாங்கி தாரேன். எல்கேஜினா என்ன டாடி? அது எனக்கு தெரியாது, நம்ம நாளா உங்க ஆத்தாதேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள்கிட்ட கேளு. டாடி டாடி என்னடா லஞ்ச் பாக்ஸ். ஏண்டா இத கூட உங்க ஆத்தா உங்களுக்கு செய்ய மாட்டாளா? நான் டூட்டிக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் வேணும்னு கேப்பியா? எல்லாத்தையும் இந்த வீட்டுல நான் பண்ணி தொலைகிறேன். குளிச்ச பிறகு தூக்கமா வருது. இவ்வளதையும் கொடுத்து விடுறே, இந்த பக்கிய திங்காமையில மிச்சத்தை கொண்டு வருதுவே. பாரு இங்க பாரு, கொக்கரை கூட மூடாம வச்சிருக்கா. பள்ளியில விழுந்தா நாள பாடி ஆயிப்போவே. கவனம் கட்டவளாவில் இருக்கா, அவளை என்ன பண்றது? டாடி பிஸ்கெட்லாம் வச்சிருக்கீங்களா டாடி? எல்லாம் வச்சிருக்கேன், இன்னைக்காச்சும் மிச்சம் வைக்காம திட்டுவா. இல்லைன்னா உங்க அம்மாட்ட நான் திட்டு வாங்க முடியாது. தண்ணிய குடிக்காத வவுறு நடந்து வா. சாப்பாடுனா நிறைய வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுரு. மறந்துடாம தங்கச்சிக்கு சாக்லேட் எடுத்து கொடுத்துரு. சரிங்க டாடி. என்ன சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர மாட்டீங்களா? புரிஞ்சுக்கயா? உங்களுக்கு என்ன வேலை இல்லாத மகாராசன் சார் நீங்க? ஏன் வவுத்துருச்சுல ஏயா கேக்குற? பாத்து போ. அடி காசுல சொகுசா உட்கார்ந்து பண்ணிட்டு வைத்திருச்சு. டாடா. ஐயோ ஆத்தாடி, சொடக்கு பொட்டுல என்னைய கூப்பிடுறா. விடிச்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு? டைம் ஆச்சு, போலாமா? நல்லா விரடி கொட்டாயி. நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு. லஞ்ச் பாக்ஸ் பையனா நான் எடுத்துக்கிட்டேன். நல்ல வேலை மறந்துடாம கொடைய எடுத்துக்கிட்டியே. நீ வெயில்ல காஞ்சு போயிட்டீன்னா நாள்ல கருகி போவேன். காலங்காத்தால ஜோக் அடிக்காதீங்க. இனிமேல் நீங்க கருக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ சொல்றதும் நியாயமாத்தே இருக்கு. தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு. என்ன விமல் சார், வண்டி எடுங்க. உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சு மாமி, அதனால தயிர் சோறு உருளைக்கிழங்கு பொரியல். ஏ டார்லிங்? ஓகே ஓகே. அப்படியா? வாரு மாமி. சரி, சரி. என்னங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? எங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. எதுக்கு? என் தம்பி பத்து இருக்கான்ல, அவனுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா, நம்மள குடும்பத்தோட வர சொல்லிருக்காங்க. என்னங்க? நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கேனா, இல்ல மிதிக்கிறாப்புல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா? மதியாத தலைவாச மிதிக்காதேன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு. எனக்கு உங்களை பத்தி தெரியுங்க. நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன்? நிச்சயதார்த்தம் துவாக்குடியில, பொண்ணு வீட்லயா. நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும், வெத்தலை பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரான். யாரு? அந்த ஜெமினி கணேசனா? ஆமா, அவரேதான். டைம் ஆகுது, கிளம்புங்க. போங்க. இருக்கட்டும். டார்லிங், நான் யோசிச்சு பார்த்தேன். உன் வீட்டு பங்கருக்கு நான் வரலைன்னா உனக்குதான் அசிங்கமாயி போகும். உனக்கா நான் வாரேன். தேங்க்ஸ்ங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குது? இந்தாங்க டார்லிங், சாப்பாடு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. டார்லிங். என்னங்க? முதல்ல மாதிரி வேலை பார்க்க முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. வாஷிங் மிஷின் தானே, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன். டார்லிங், வேற என்ன வேணும்? வர வர உனக்கு மறதி அதிகமாயி போச்சு, சொல்லாமலே போய்கிட்டு இருக்க. வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எப்போ ஒன்னு சொல்லிட்டு போவியே? ஓ அதுவா? ஐ லவ் யூ பிளாக் கமல். ஐ லவ் யூ டூ டார்லிங். உனக்காக, எல்லாம் உனக்காக. பேங்க்குங்க, யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க போங்க. சரி டார்லிங்.
5 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன். அப்புறம் பெரியம்மா சின்னம்மா பக்கத்து வீட்டு மோர்காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன். எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலேருந்து பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு. களி நெல்லு. அண்ணே உங்க உடம்ப பார்த்தா பால் குடிச்சு வளர்ந்த மாதிரியே தெரியலையானே. பினால் குடிச்சு வளர்ந்த மாதிரில இருக்கு. டேய் என்ன நக்கலா? கடைக்கு வந்தமா டீ குடிச்சோமா போனமான்னு இரு. இல்லனா இல்லன்னா டேய் உனக்கு இந்த டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவேன். ஏற்கனவே பேதி மாத்திரை கலந்த மாதிரி தான் இருக்கு. இந்தா நீயே குடியும். டேய் 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 காசு கொடுத்துட்டு போடா. போயா பல்லி, நீ போட்ட டீக்கு காசு வேற கொடுக்கணுமா உனக்கு? காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. போயா புண்ணாக்கு. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? ஐயோ இவன் எப்படி பொறுமையா குடிச்சான்? ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. என்னம்மா 1000 ரூபாய் கொடுக்குற? சில்லறை இல்லையே. பரவாயில்லைங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்படியா? அது அங்க இருக்கு, எடுத்துக்குங்க. ஐயோ கோக்கு வேணாம், பெப்சி எடுத்து. இவ சுமதி ஜுவல்லர்ஸ் ஓனருடைய பொண்ணு இல்ல, அவங்கிட்ட சிக்கிட்டாளா? அப்ப ஆட்டையை போட்டுற வேண்டியதான். திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற. என்னடா காதுல பாட்டு கேட்கிற மிஷினை போட்டு குஷாலா குதிச்சு வந்துட்டு இருக்க? ரிப்பீட் ப்ளீஸ். ரிப்பீட்டா? ஆமா சட்டையெல்லாம் புதுசா இருக்கு, எவங்கிட்ட ஆட்டையை போட்டது? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? என் பொண்டாட்டி யாருன்னு தெரியும்ல, எங்க வேலை பார்க்கறான்னு தெரியும்ல, மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியும்ல. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வாரமே கோவா கூட்டு போனா அங்க பர்ச்சேசிங் பண்ணது. வாங்கியும் கொடுத்து வாழ்க்கையும் கத்துக்குது அந்த புள்ள. அடுத்த மாசம் வாஷிங் மிஷின் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இன்னமேல துணி துவைக்கிற வேலை மிச்சம். உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சுவேன்? என்ன பாரு, ரோட்டோர பால் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். யோ நீ ரோட்ல எழுதிட்டு இருக்க, நான் வீட்டுல எழுதிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது வெளியே தெரியாது இல்ல? சரி அதை விடு, தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு சூடு சொன்னெல்லாம் இல்லையா? எதுக்கும் எந்துக்கும் யாக்கும்? பொண்டாட்டி சம்பாதித்துல 3 வேளை உட்கார்ந்து கொட்டிக்கிறியா அதுக்கு? யோ ஆண் பெண்ணு சரிசம் சொல்றாங்க இல்ல, சொத்துல பங்கு கேக்குறாங்கல்ல. அதுக்கு? எத்தனையோ வீட்டுல புருஷன் வேலைக்கு போறேன், பொண்டாட்டி உட்கார்ந்து சாப்பிடுறா. கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றாங்க. அது மாதிரி என் பொண்டாட்டி வேலைக்கு போறா, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயம்தான். சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்பு, மோறு மோறு மோறு. இதுல அடுத்தவளுக்கு என்ன பிரச்சனை? பாரா, நாங்கன்னா சிங்க பரம்பரை. பெண் சிங்க வேட்டைக்கு போவோம், ஆண் சிங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுவோம். உனக்கு தெரியும்ல. சரி அதை விடுறா, மேட்ருக்கு வாடா. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நீ இந்த மேட்ருக்கு வர மாட்டேங்கிற. இல்ல புது வரவுடா. ஏய் அவ யாருன்னு தெரியுமில்ல? அவ்வளவுதானே, வெற்றியோட முடிச்சிட்டு வாரு. வரட்டுமா? வா வா வா. டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கடலை போட்டுட்டு இருக்கேன். ஓ இதுக்கு பேருதே கல்ல ஓடுறதா? ஆமா எத்தனை மணி நேரமா போட்டுக்கிட்டு இருக்க? 2 மணி நேரமா போட்டுட்டு இருக்காரு. ஐயோ வாய் வலிக்க போதத்தா. டேய் கீழே சிந்தாம போடுறா. அதான் கரெக்டா போட்டுட்டு இருக்கோம்ல. சரி சரி, இந்த மாசம் சந்தாவை கொடு. டேய் நடத்துறா மேல நடத்துறா, பாத்துமா. ஓ இதுதான் ஒற்றை கம்பு சொன்ன பாட்டியா? டேய் டேய் வாடா. நானா? உன்னதாண்டா, வாடா. யாருங்க நீங்க? நான் யாருங்கிறத அப்புறமா சொல்றேன்டா. அவ சுமதி நகைக்கடைக்கார மகதானே. உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய் உன்னையும் தெரியும் அவளையும் தெரியும்டா. ஆளு செய்யூரி சேதாரம் இல்லாம சும்மா கும்முண்டாயா இருக்கா? டேய் நீ ஆடிட்டு தங்கவேல் மகன் தானே? டேய் ஒப்பே நகைக்கடையை கரெக்ட் பண்ணா, நீ நகைக்கடைக்கார மகளை கரெக்ட் பண்றியா? அண்ணே எங்க அப்பா உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? டேய் நானும் உங்க அப்படி கிளாஸ்மேட்ரா. என்னண்ணே சொல்றீங்க? கிளாஸ்மேட்டா? அந்த கிளாஸ்மேட் இல்லடா, சிஎஸ் இந்த கிளாஸ்மேட். டேய் இத மட்டும் உங்க அப்பட்ட சொன்னேன்னு வச்சுக்க, சங்குல கத்திய சொல்லி ஊதிடுவாங்க. வேண்டாண்ணே, ஃப்ரெண்டு தானே, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். டேய் என்ன பேசிக்கிட்டு இருப்பீன்னு எங்களுக்கு தெரியாதா? 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு காலேஜை கட்டு அடிச்சுட்டு பார்க்குள்ள சுத்துறீங்கன்னா சும்மா வாடா சுத்துவிய? அதுவும் கருப்பு கலரு. உன் கையில உள்ளத அவ உறிஞ்சுறா, அவ கையில உள்ளத நீ உறிஞ்சுற. சும்மா வாடா உறிஞ்சுவிய? உண்மையா சொல்லு. லவ் தானே? ஆமாண்ணே. பாத்தியா அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சோம்னு? இந்த வயசுல லவ் பண்றது சகசம் தான்டா. வாடா உட்கார்றா.
உங்க அப்பன்ட்டி சொல்ல மாட்டேன், அந்த புள்ள அப்பன்ட்டி சொல்ல மாட்டேன். பாத்தியா பார்க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு? இது புள்ள அண்ணன் கண்ட்ரோல் தான். மாசம் மாசம் கரெக்டா சந்தா கட்டுறாங்க. நீ உன் சந்தா வேடு. 2000 ரூபா தானே இருக்கு. பரவாயில்லடா குர்ரா. 2000 ரூபாயா? சரி சரி சரி. இந்த பிள்ளைக்கு தான் இந்த ரேட்டு. வேற பிள்ளையோட வந்தா டபுள் ரேட்டு. பாத்துக்க, புரியுதா? வரட்டுமா? பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். புதுசா இருக்கு. அடுத்து இதை கணக்கு பண்ண வேண்டியதே. 1 2 3 4 5 கான்செப்ட தானே அவன் சொல்றேன். கஷ்டப்பட்டு நடிக்கிறது நம்ம தானே. கலெக்ஷனை கொடுன்னு குதிக்கிற. எவ்வளவு கொடுக்கணும் நம்மளுக்கு தானே தெரியும். காலையில ஒரு பேச்சுக்கு சொன்ன பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருவானே, எனக்கே பேதி ஆகும் போல இருக்கு. இவனை ஆளே காணுமே. டேய் வாடா 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 வாடா. என் கமிஷன் எடு, காசு எடு. யோ, கையை அரிப்படுத்தா ஆசிட்டு ஊத்தி கழுவியா? பாக்கத்தே பாட்டி பளபளன்னு இருக்கு. ஆனா பச கம்மியா இருக்கு. வெறும் 1000 ரூபாய் தாயா வச்சிருந்தேன். அதுவும் 100 ரூபாய் தலா அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த ஓம் பங்கு 500, ஏன் பங்கு 500. டேய் அவனும் உன்ன மாதிரி இருக்கானா? யார பார்த்து என்ன வார்த்தையா கேக்குற? கல்யாணத்துக்கு முன்னுக்கு என் பொண்டாட்டிட்ட ஒத்த பைசா வாங்கல தெரியுமா? வரட்டுமா? வெறும் கூல் ட்ரிங்க்ஸ்க்கே 1000 ரூபாய் கொடுத்துட்டு சில்லற வாங்காம போனவா அவகிட்ட காசு இல்லையா? என்கிட்டயே ஆட்டே போறியா? டேய் விமலு, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. அது எப்படி மச்சான்? படிப்புலயும் சரி கேம்லயும் சரி நீ மட்டும் பயங்கரமா மாஸ் பண்ற. மச்சான் எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்றதா முக்கியம். கரெக்டா பிளான் பண்ணி பண்ணோன்னு வையேன், படிப்புல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம். அவ்வளவுதான்டா, சிம்பிள். வணக்கம் மச்சான் நாம 1 ரூபாய் கிட்ட கொடுக்க மாட்டோம்டா. வாழ்க வளமுடன். நல்ல காதலி கிடைக்க ஐயா வாழ்த்துகிறேன். யாரு மச்சான் அவரு? கேட்காமலே காசு கொடுக்குற? அது ஒரு பெரிய சோக கதைடா. இவர் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்டாட்டியும் குழந்தையும் ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்தனால கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டாரு. காசு வேணா வணக்கம் வைப்பாரு, வேணானா தொந்தரவு பண்ண மாட்டாரு. ஆனா 10 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாரு. தேங்க்ஸ். Thank you. Thank you. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வெல்கம். தேங்க் யூ. ஏய் அங்க பாருடி. ஏய் அந்த ரோஸ் செடி எடு, அவனுக்கு கொடுப்போம். ஏங்க இத எங்க வச்சு வளர்க்கணும்? முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பின்னாடி வச்சு வளர்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம், பின்னாடி வச்சு வளர்க்கலாம் தான் சொன்னேன். பேசாம அவன் தலையில வச்சு வளர்க்க சொல்லுடி, நல்லா வளரும். ஏங்க உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? இல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியிலே வச்சு வளர்க்கலாம்னு சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன்ங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இவன் ரொம்ப வழியறான்டி. தேங்க்ஸ். வெல்கம். தேங்க்யூ. ஹலோ பாஸ். ஏய் வெள்ளவாத்து, நீ எங்க இங்க? ஹலோ, இது எங்க காலேஜ், நீ எங்க இங்க? ரொம்ப வழியுது, தொடச்சுக்கோ. ஆமா, ஃபிகர் எப்படி? உன் ஃப்ரெண்டா? எங்க காலேஜ் பொண்ணுதா? ஏன்? ஏ வாத்து, அவ பேர் என்ன? ஏ வாத்து சொல்லிட்டு போ. ஏ நில்லு. ஏய் ரம்யா ரம்யா, அவ ஃபோன் நம்பர் கொஞ்சம் கூட. எங்க காலேஜ் பொண்ணுங்க அட்ரஸ் கூட கொடுப்பாங்க, ஆனா ஃபோன் நம்பர் சான்ஸே இல்ல. நாங்களே இஷ்டப்பட்டு கொடுத்தாதான் உண்டு. அப்ப அட்ரஸ் அது கூட. ட்ரை பண்ணுங்க பாஸ். சும்மா உட்கார்ந்த இடத்துலயே பாவாட்டினா வந்துருமா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி கண்டுபிடிங்க. காம்படிஷன் ஜாஸ்தி. இன்னைக்கு இங்க வந்த மாதிரி நாளைக்கெல்லாம் இங்க வந்துடாதீங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன், அதனால யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வெளியில ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் மை பாய். அந்த சைடு ஸ்டாண்ட்ல போடுங்க. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க. என்ன அந்த பேக் போடுங்க சீக்கிரம், டைம் ஆச்சு. டார்லிங், என்னங்க ஐ லவ் யூ தானே? அது இல்ல டார்லிங், நேத்து டிவியில கோயம்புத்தூர் ஸ்பெஷல்னு சிந்தாமணி சிக்கன்னு ஒன்று பண்ணி காட்டினாங்க. அதை செஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே டார்லிங். வேற என்னங்க? கோல்டன் ராக்ல எஸ்பிஷன் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா.
என்னையும் பிள்ளைகளும் கூட்டு போனா நல்லா இருக்கும். ம், கூட்டு போறேன். திவியானா திவியாதே. சரி டார்லிங். பாய். கர்மம் காலையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷங்காரன் உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு சுகந்தேன். இது தெரியாம கத்திரிக்காய் வியாபாரமும் மீன் வியாபாரமும் புளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முட்டா பயலுக. ஒரு நாள் என் பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்து தேவையானதெல்லாம் வாங்கிடணும்டி. ஏய், ஹே ரம்யா, அங்க பாரு. ஏய் அங்க இருக்காண்டி. ஹலோ பாஸ். ஏ வெள்ளவாத்து, நீ எங்க இங்க? ஹாய். ஆமா, யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தேன். ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தேன், அதான் தேடிட்டு ஓ இருக்கேன். அப்படியா? ஆமா, உங்க ஆளை மீட் பண்ணிட்டீங்களா? இல்ல. இல்லையா? இன்னும் பார்க்கலையா? ஏன்? எங்க நீ தான் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ற, அட்ரஸும் கொடுக்க மாட்டேன்ற. உங்க காலேஜுக்கு வரவும் பயமா இருக்கு, அவளை பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. அப்புறம் எப்படி? அப்படியா? சரி, இப்ப பார்த்தலாமே. எங்க எப்படி? ஏய் இது புடி. வா வா. அங்க பாரு. போங்க பாஸ், போய் புடிங்க Okay, பாஸ். bye. போங்க. ஏய் ஹலோ. என்னங்க, நேரம் ஆகுதுங்க, சீக்கிரம் வாங்க. போட்ட இடத்துல வாங்க, வாங்க, வாங்க. போக முடியுமா? கெட்டிமா புடிச்சு ஐயோ, பிரிட்ஜ்ல மாவு எடுத்து வைக்க என்னங்க மறந்துட்டேன். என்னங்க, ஐயோ என்னங்க, என்னங்க நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு நான் சாப்பிட கூட இல்ல. பசிக்குது. டார்லிங், சீக்கிரம் வாங்க, ஒரு ஏறுங்க. நிமிஷம். ராத்திரிக்கு புளிச்சோறு கிண்டலாம்னு பார்த்தேன். ஆ, கிண்டி வச்சுட்டு வந்துடட்டுமா? அட, நீங்க வேற ராத்திரி அங்க தானே சாப்பிட போறோம். அப்புறம் எதுக்கு? விடுங்க, ஏறுங்க. டார்லிங், என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது வாசல்ல கோவம் போட மறந்துட்டு ஐயோ பரவாயில்லைங்க, விடுங்க. என்னங்க, இப்ப மட்டும் நீங்க வரல, உங்களை விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இவங்க வீட்டுல பெத்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க, திங்க கத்து கொடுத்துருக்காங்க, தூங்க கத்து கொடுத்துருக்காங்க. வேற எந்த வேலையும் கத்து கொடுக்கல. சீக்கிரம் வாங்க. இருங்க டார்லிங். ஐயோ என் மேல படுது. சீக்கிரமா ஒரு கோலத்தை போட்டு வாங்க. வீட்டு வாசல்ல கோலம் போடலைன்னா சாமி கண்ணை குத்தி விடாது. சின்னதா கோலம் போடுங்க. போதுங்க, வாங்க. இருச்செல்லாம். என்ன விமல் சார், மத்தியானத்துல கோலம் போட்டு இருக்கள்? மாமி, நாங்க பஞ்சருக்கு போறோம் மாமி. அப்ப ராத்திரி சாப்பாடு? இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட். பஞ்சர்லயே சாப்பிட்டு ஓ வந்துருவோம். ஓகே ஓகே. திவ்யா, பத்திரமா போயிட்டு வாமா. நாங்க பாத்துக்கிறோம். பாய். வாங்க வாங்க, மாமி ரொம்ப விசாரிக்குது. ஐயோ, என்ன இப்போ? கதவு பூட்டல, இரு. ஐயோ என்னங்க, ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 10க்கு கல்யாணமே ஆயிடும் போல இருக்கு. வாங்க ஏறுங்க. கிளம்புங்க டார்லிங், கிளம்பு. ஏய், இங்கேயே ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி. என்னங்க, அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க. உன் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க இருக்கு. ஆமா, வண்டி வந்துருச்சு. வா வா வா, பாட்டியை பார்க்கலாம். வா வா வா. அப்படி போய் பாட்டிக்கு பாலை ஊத்து. என்னதே இந்த பொம்பளைகளுக்கு வீட்டு வேலை செஞ்சு பால் காய்ச்சி கொடுத்தாலும் ஆத்தா வீட்டு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இது நம்ம தலையெழுத்து. மாப்பிள்ள,
வந்ததுல இருந்து வெளியிலே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தட்டு மாத்திடுவாங்க. உள்ள வாங்களேன். நிச்சயார்த்தம் பொண்ணு வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இன்னும் பொண்ணு வீட்டுக்காரவ யாரும் என்னை வந்து கூப்பிடவே இல்லை. அவங்களுக்கு நீங்க யாருங்கிறது தெரியாது மாப்பிள்ள. நான் போய் உடனே அவங்கள வர சொல்றேன். உள்ள வாங்க. அடடே, நீங்க தான் திவ்யா வீட்டுக்காரரா? இஞ்சி பூண்டு சாதம் நல்லா செய்வீங்கன்னு திவ்யா சொல்லிச்சே. ஆமாமா, நல்லா செய்வேன். வேணும்னா உங்க வீட்டுக்கு சேர்த்து செய்யவா? மருமக ட்ரைனிங் போயிருந்தாலே முடிஞ்சிருச்சா? அம்மா முடிச்சிட்டா 1 இயர் ஆயிடுச்சு. ஜாபுக்கு சமனிமா, எங்க மாப்பிள்ள வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காரு. கட்டம் போட்ட சட்டை. நீங்க கூப்பிடலன்னு சங்கடப்படுறாரு. கொஞ்சம் போய் கூப்பிடுங்களேன். அப்படியா? ஏன் கவலைப்படுறீங்க? நானும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து போய் கூப்பிடுறோம். அண்ணே, உள்ள கேசரி செய்யறாங்கல்ல, கம கமன்னு வாசம் தூக்குதுனே. நெய் நிறைய ஊத்திருப்பாங்க போல இருக்கு. பவர் எரியுது, பேசாம இருடா. அம்மா, யார தேடுறீங்க? சம்பந்தம்மா விட்டு மூத்த மருமக பிள்ளை வந்திருக்காரா? அட விருதாமா? ஐயோ, நீங்களா? அந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் வேற யாரோ நினைச்சிட்டோம். கோச்சிக்காதீங்க தம்பி, உள்ள வாங்க. வராமலே இருந்திருக்கலாம் இருக்கு. சரி சரி, போய் தட்டை மாத்துங்க, நான் அப்புறமா வரேன். போகும்போது இந்த ஆளை கூட்டு போங்க. கேசரி திங்க அலையிற போடா. வந்ததும் சரியில்லை, வாக்கப்பட்டதும் சரியில்லை. குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அடிச்சா. அந்த மாதிரி இருக்கு என் கதை. இந்த ஹாரம் 8 சவரன் எங்க அம்மா பார்த்து வாங்கினது. ஆமா உமாராணி, உன் வெயிட் என்ன? 58 கிலோ. ஓ, என் தம்பி 60 கிலோ தான். அதான் கேட்டேன். அவன் உன்னோட நல்ல கலர்ல. பரவாயில்ல. ஆமா, நீ எங்க படிச்ச? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கா? இல்ல, ஸ்ரீனிவாச பாலிடெக்னிக். ஓ, அப்ப வேலைக்குலாம் போற ஐடியா இருக்கா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? என் புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாரு. தண்ணி வேணுமா? இல்ல இல்ல, எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இல்ல. வந்துட்டமா. அடுத்தது உன் கல்யாணம் தான். என்ன இது? தண்ணி எங்க அப்பாக்கு. எனக்கும் தாகமா தான் இருக்கு. இந்தா. ஆமா, நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. நம்ம பக்கத்துல உட்கார்ற, ரொம்ப அழகா வேற இருக்கானே. அண்ணே, அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே, உங்களை மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன். யாருக்கு தெரியும்? இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போகும். சரி வா வா. இங்க பாரு, இந்த பயவலையில கழுவுறதுல இருந்து வாங்கி குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவார். ஆமா, தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே, திவ்யா சொல்லுச்சு. ஏன், நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே. அவ சொல்லலையா? எதுக்கு மச்சி அடிக்கிறீங்க? நானும் வீட்ல கேசரி போடுறேன், போய் தின்றா போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் டார்லிங்? உள்ள வாங்க. உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல. இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா. உள்ள வாங்க. கொஞ்சம் மனத்தை அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தை இவன் வாங்கிட்டேன். பார்த்த சமஸ்தே துரிதே ஜெகத்வாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்யர்த்தம். சாமி, நல்ல நேரத்தில் லக்ன பத்திரிகை படிச்சு. சரிங்க ஐயா. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த மாரிமுத்து கற்பகம் தம்பதியரின் ஜேஷ்டகுமாரதி சௌபாக்கியவதி உமாராணி என்கிற கன்னிகைக்கும், திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த வெங்கடேசன் மகாலட்சுமி தம்பதியரின் ஜேஷ்டகுமாரன் பத்து என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். குத்துனா போட. எஸ், தட்ட மாத்த போறாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி ஏதா கொடுங்க. அப்படி உங்க வீட்ல எச்சியல இருந்தா அது சாப்பிட்ட பிறகுங்க. 2 சம்பந்திகளும் தட்ட மாத்திக்குங்கோ.
சம்பந்தி இப்ப தாங்க மனசுக்கு எங்க ரொம்ப நிம்மதியா பையனுக்கு இருக்கு. உங்க பொண்ணை நிச்சயம் ஆமாங்க பண்ணதுல ரொம்ப எல்லாம் சந்தோஷம். நல்லபடியா முடிஞ்சது. எங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. சரி சரி இருந்து விருந்து சாப்பிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஏய் பத்து கங்க்ராச்சுலேஷன். சாப்பிட்டுக்கலாம் மச்சான். சாப்பிட்றேன். எனக்கு ஒரு பையன் ரம்யா. இருந்தானா, அவனுக்கே ஒண்ணு முடிச்சு ரம்யா, வச்சிருக்கேன். சாப்பிட்டவங்கள வெளியில சும்மா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொண்டு சரிம்மா, பாப்பாவை பிடிங்க. இது வந்துடுறேன். சரிம்மா. சாப்பிட்டியாடா நீ? அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பேசினியா? எங்க போற? நல்ல கொழும்பு வெத்தலையாத்தான் இருக்கு. இரு, பாக்க எடுக்க வேண்டாமா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இரு, சுண்ணாம்பு எடுக்க வேண்டாமா? எடு. வெய்ய. இரு, தாரேன். சுண்ணாம்பு. இரும்பு மாடு. அக்கா என்னடா கொஞ்சம் பார்த்து? தனியா பேசணுக்கா. ஏன் பொண்ணு கிட்ட தானே? இந்தா புடி. அக்கா கல்யாண பொண்ணுகிட்ட பேசணுக்கா. டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா அவசரம்? அக்கா எப்படியாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுக்கா. சரி இரு. மாமா என்னம்மா 10 பொண்ணு கிட்ட தனியா பேசணும். 10 பொண்ணுங்கள்ட்ட எப்படிமா தனியா பேசுறது? அதுவும் நம்ம 10 கல்யாண பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? ஓ அப்படியா? என்ன பண்றது, அலையறானே. என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே. இல்லைங்க, அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. இருங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொல்லட்டுமா? நீங்க 5 பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா தான் குடிப்பீங்க, ஒன்னா தான் சுத்துவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்க இப்படிதான் இருக்க போறோம். அதானே சொல்ல வந்தீங்க? அது இது பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க குடிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க சண்டே மட்டும் தான் குடிக்கணும். அதுவும் வீட்ல தான். சைட் டிஷ் நானே ரெடி பண்ணி தருவேன். என்னது வீட்லயேவா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னே விடுவாரு. எனக்கு லூசு மாதிரி பேசுறீங்க. உங்க அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? நாம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்துன போறோம்ல. ஏய் வேலு, ஏறா. டேய் மச்சான், ஓ மச்சான் 10 ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு போன்றான். கொஞ்சம் போட்டு வந்துறேன்டா. சரி அடிச்சிட்டு வா. லிமிட் தாண்டி அடிச்சிட்டு மட்டை ஆயிட்டு என் மச்சான் 10 கிட்ட என்ன கேவலப்படுத்திடாத. என்னடா இப்படி சொல்லிவிட்ட? உன் வேலு பிறந்த அன்னைக்கே சக்கரை தண்ணிக்கு பதிலா சாராய தண்ணி தான் வாயில வச்சாங்க, தெரியும்ல? ஆடானா. ஏய் யாரா நீ? ஏன்டா அப்படி பண்ண? ஏய் முதல்ல நீ யாரா? நான் என்னடா பண்ண? அந்த ரம்யா பொண்ண ஏன்டா கைய பிடிச்சி இழுத்த? அதான் கேக்க. நீ யாரா? நான் யாரா? விட்றா. ஏய் யாரும் தெரியாம போறல. நீ எந்த பொண்ணுகிட்டே சிலுமிஷம் செய்ய கூடாது. ஏமா குமரன்ற பையன் எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்கான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 107. வாங்க சீக்கிரம் போலப்பா. சொன்ன கேட்டாதான் நம்மம்மா. டேய் இந்தடா சாப்பிடுறா. என்னம்மா என்ன இங்க இந்த காலத்து பசங்க நம்ம சொல்ற பேச்சு கேக்குறாங்க. என்னப்பா இது, சின்ன பையனா நீ? வண்டியை பார்த்து ஓட்டக்கூடாது. நாம சொல்றது யாரு கேக்குறாங்க? உடம்பு பத்திரமா பாத்துக்க. நம்ம கை கால் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இனிமேலாவது வண்டியை நிதானமா ஓட்டு. அப்பா நாம என்னதான் பார்த்து ஓட்டினாலும் எதிரில் வரோம் கரெக்டா ஓட்டினாதான் நம்ம உயிர் கேரண்டி.
சரி குமாரா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் பத்திரிக்கைக்கு வீட்டுக்கு வரேன். சரி மாப்பிள்ள. கிளம்புறோம். சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இருப்பா, நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். இதேதான் நான் சொல்றேன். உடம்ப பாத்துக்கப்பா. வரோம்ப்பா, உடம்ப பாத்துக்கோ. டேய் குமரா, இந்த சாப்பிடுறா, சாப்பிடு. சம்பந்தி, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, போய் தான் பார்க்கணும். நீங்க ஒரு வாரம் முன்னாடியே வந்துருங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஐயோ என்ன அம்மா, நான் பேக மறந்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரி. டே மாப்பிள்ள, உன் ஆள் தனியாக வந்திருக்கிறா, உன் மனசில் இருக்கிறத சொல்லிடு. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடாத என்ன, சரியா? பார்த்து டீல் பண்ணுறா. கைய வச்சுட்டு சும்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். டேய், என்ன நேத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம போயிட்ட? இல்ல மச்சி, ஒரு முக்கியமான வேலை அதான். வர வர மச்சான் இவன் ஒரு மார்க்கமா தான் அலையிறான். சரி, ஒரு தம்மு சொல்றது. உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்த பாவத்துக்கு சிகரெட் வேறயா? அண்ணே, 3 சிகரெட்டை கொடுத்து தொலைங்க.